வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வெட்டுக்கு வந்திருக்குறோம். பாருங்க நம்ம முன்னாடி போகுது. இன்றைக்கி நொறுக்க ஆரம்பிக்கிறோம். பார்த்துங்க நண்பர்களே மரத்தை பாருங்க. நம்ம ஓனர் அங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஏண்டா வெட்டுவீங்களா வெட்ட மாட்டீங்களாங்கிறாரு. வந்து 6 மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரம் ஆகுது. ஒருத்தர் பொட்டி எடுக்கிறாங்க, கத்தி எடுக்கிறாங்க. ஆனால் எவனும் மரத்துக்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. போயிட்டே இருந்தால் மானம் கிடைக்காது. ஆளுக்கு ஒரு சார் அப்படி கீழே இருக்குங்க. அடுத்ததுக்கு வந்தாச்சு நண்பர்களே. இன்றைக்கி எல்லாம் சரி எடுக்கிறது. மேலே ஒரு வெயில் எடுத்தாச்சு. இது 2வது வெயில். இங்கேருந்து ஒரு 7 ஸ்டெப் போகணுங்க. கீழே ஒரு 4 வயல், அந்த பக்கம் ஒரு 2 வயலுங்க. எப்படி இன்றைக்கி சாயந்தரம் ஆயிரம் நினைக்கிறேன். இங்கேயே ஃபுல்லாக சரி எடுத்து முடிச்சுட்டு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புது நண்பர் வளர்த்து காய்ச்சி வச்சுட்டு தீட்டுறாரு. காலை சிற்றுண்டி வந்ததுங்க. இதுமாதிரி சாப்பிட்டு தான் வேலையாகும். நம்ம கடை கொடுத்து கீழே போட்டான். பாருங்கள் நம்ம ஸ்பாட்டான்ஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாம் வேக வேகமாக வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த தோட்டம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி மொடக்குறிச்சி பிரகாஷ் எம்பி அவங்களது. அவங்க தோப்பு தண்ணிக்கு நம்ம சிறை எடுக்க வந்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 வயல் எடுத்துட்டோம். இன்னும் இந்த பக்கம் கீழே இருக்க ஒரு 5 வயல் எடுக்கணும். வழக்கமாக 10 மணிக்கெலாம் பொட்டி அவுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோங்க. ஆனால் இன்றைக்கி சிறை எடுக்க வந்தாலும் பாருங்கள். என்ன மாம்சம் பண்ணுறீங்க? கவட்டை விரித்து மல்லாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. தலைக்கு 2 புரோட்டா, ஒரு தோசை, ஒரு ஆம்லேட்டு சாப்பிட்டு ரெஸ்ட்டு. பார்த்தீங்களா, உண்டை மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் எல்லாம் படுத்துருச்சுங்க. அங்கே 2 பேர் கிளம்பிட்டாங்க ஐஃபோனை தூக்கிக்கிட்டு. சிறை எடுப்பது எப்படின்னு வீடியோ போடுறாங்களாமாங்க. இன்றைக்கி ஈவினிங் சேனலில் அப்லோட் பண்ணிடுவாங்க. எல்லோரும் பார்க்கலாங்க. நண்பர்களே, எல்லாம் ஒரு 3/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொம்பனை கொஞ்சம் மதங்கி போச்சு. ஒரு தீட்டியாச்சு, பதப்படுத்தி வச்சாச்சு. அடுத்து நாமளும் பொட்டியை கட்டிட்டு களத்தில் இறங்க வேண்டியதான். நண்பர்களே, வெள்ளை கலர் புழு இது தெரியுதுங்களா? உள்ளே நின்றுக்கிட்டு போகுது பாருங்கள். இந்த புழு தான் காண்டாமிருக வண்டுன்னு சொல்கிறதுங்க. தெரியுதுங்களா? எத்தனை பெருசு இருக்குது பாருங்கள். இந்த புழு தான் வெள்ளை கலர்லேருந்து தென்னை மரத்தில் விழுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காண்டாமிருக வண்டுன்னு. அந்த வண்டாக மாறுறது இதுதாங்க. பாருங்கள் நண்பர்களே, இந்த புழு தான் நண்பர்களே. அப்படியே வளர வளர அப்படியே சின்னதாகி வண்டாக மாறிடுங்க. வண்டு மறுபடியும் தென்னை மரத்தையே முட்டையை விட்டுட்டு போயிருங்க. முட்டை மறுபடியும் குஞ்சு பொறித்து மறுபடியும் அடுத்து இதே மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. எல்லா மரமும் சரியாக எடுத்தாச்சுங்க. வலது பக்கம் இடது பக்கம்னு எல்லா மரமும் எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு 3 மரம்
வளர்த்திங்க, எதை விதைக்காய்க்கு வேணுங்களாம். பால் அடைஞ்சு கிடக்குதுங்க. ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சு. தம்பி வெட்டி முடிச்சு கீழே இறங்குற அப்படி பாரு. நிற்கிற அளவுக்கு எல்லாம் மட்டையெல்லாம் நீட்டாக வெட்டி விட்டாச்சு. மரக்காயெல்லாம் வெட்டிட்டு நம்ம கீழே போக வேண்டியதான். பங்காளி அந்த மரத்தில் இறங்கிட்டு இருக்கு அப்படி. கடைசியாக நாங்கள் 3 பேர் தான் மாட்டிக்கிட்டோங்க. பாவுங்க. கடைசியாக நாங்கள் 3 பேர் தாங்க மாட்டிக்கிட்டோம். பாருங்க, ஒரே மரத்தில் 8 காம்பு. வரக்காம்பே 4 காம்பு, அது இல்லாமல் பச்சை காம்பு 5 காம்புங்க. சரி, அதுவும் 4 காம்புங்க. மொத்தம் 8 ஒரே மரத்தில். 1 2 3 4 5 நடிக்காது பாருங்கள். 6வது 7 8 இதோட ஒன்று 9 குலைங்க ஒரே மரத்தில். உள்ள சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள் நண்பர்களே, தென்னை மரத்தில் எப்படி சரி எடுத்துருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி தென்னை மரம்லாம் சரி எடுக்கணும் அப்படின்னா எங்களை கனெக்ட் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்கள். சரௌண்டிங் ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து பண்ணி தரலாங்க. ஏறணும் முக்கா விட்டு காய் போடுவியா? உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பேர் போட்டு நம்மளை போட்டு எரிஞ்சிடலான் இருக்குங்க. அப்படியே மட்டை மேலே இருக்கிற மட்டை போட்டுருங்கப்பா. ஏற்கனவே பாதி அடிச்சுட்டீங்க. முட்டை போதே அது வந்துட்டு போகுது. இந்தாங்க நம்ம டீமில் 9ஆவதாக இருந்து 10ஆவதாக சேர்ந்தாலும் இந்த ஆள் தாங்க. தம்பி உங்கள் திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்கோ. ஒரு வழியாக இன்றைய பணி நிறைவுக்கு வந்ததுங்க. 7 நாள் கழிச்சு வந்ததுக்கு ஒரே நாளில் வச்சு செஞ்சு விட்டாங்க இன்னைக்கு. எல்லாம் சேர்த்துக்கிட்டு பண்ற சேட்டைய பாருங்க. ரெண்டு மணிக்கு வெட்டி முடிச்சுட்டு பண்ற அலுமை பாத்தீங்களா தம்பிங்களா? யாராவது ஒருத்தர் செய்முறை விளக்கம் கொடுங்க. தம்பி செய்முறை விளக்கம் சொல்லுப்பா. செய்முறை விளக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி மடிச்சு இப்படி மடிச்சு ஊதுன்னு சரி. விளக்கம் 1 2
3. அப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியதா. சுற்றிக்கிட்டே வந்துட்டு ஒரு தடவை அப்படியே லைட்டாக இப்படி லூசி விட்டு ஒரு அமுக்கு. காரை விட இவங்க பண்ணுற அடுப்பு தாங்க தாக்க முடியல. இனாமா கொடுக்குறாரா மாமா. மணி 3. ஸோ ஃபன் டைம். ஏதோ வந்த இடத்துல ஒரு ரீப்பர் கட்டையும் ஒரு ஸ்டம்பர் பாலும் கிடச்சிதுங்க. அது பண்ணுற கூத்த பார்த்தீங்களா? ஒத்துக்கிறேன், நீ ப்ரொஃபஷனல் பிளேயர் தானே. நம்மளாம் ஃபார்ம் அவுட் ஆகி 9 வருஷம் ஆச்சுங்க. என்ன பண்ணுறது, இந்த நாயெலாம் வாய் பேசுது, நம்மளை பாலை பொறுக்க விடுது. நமக்கு வேறு பயமாகவே இருக்குங்க, பின்னாடிக்கு திரும்பி சாத்திடுவானு. இன்னைக்கு யாருன்னு காட்டுறாரு. ஓ பிடிச்சிட்டேன். ஓ ஆஃப் சைட்லேயே விட்டு நொறுக்கிறாரா? தூக்கி அடிங்க மாம்ச, போய் பொறிக்கிட்டு வரட்டும். ஓடுது 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 ஓடுது. அடிக்க தெரியலாம் நம்மளால பாருங்க, சுத்துறாங்க. இவங்கடா கூட்டிக்கிட்டு இருக்கிறான். அவுட் ஆக்கினா தான் வருமுங்கிறான்டா. அழகா வர மாதிரி அடிக்காத, இல்லை கீழே வந்தா கூட்டு.